இல்லை சார், ஹோம் மினிஸ்டரோட ஸ்பீச்சை யார் எழுதி கொடுக்குறாங்கிறது நம்ம ரெண்டாவது பேசுவோம். நான் மதிமுக சார்பாக பேசின காரை செல்வராஜ் சாருக்கு நான் முதல்ல ஒரு பதில் சொல்லிக்கிறேன். ஏன்னா வந்து திமுகவோட உடன்பிறப்புகள் கூட இந்த அளவுக்கு பேச மாட்டாங்க. அதை தாண்டி திமுகவுக்காக அவர் பேசியிருக்காப்புல. நான் சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம அரசியலில் ரொம்ப வரலாறுங்கிறது ரொம்ப முக்கியம். மதிமுகவோட வரலாறு நம்ம ஒரு தடவை பார்த்துருவோம். வைகோ அப்படிங்கிற மதிமுகவோட தலைவர் வைகோ எங்கே வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுகலேருந்து வந்தார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். திமுகலேருந்து ஏன் வைகோ வெளியில் வந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவில் குடும்ப வாரிசு அரசியல் வந்து குடும்பம் அடுத்த திமுகவோட தலைவருக்கு அப்புறம் அவரோட மயனுக்கே வந்து இங்கே வந்து முன்னுரிமை கொடுக்குறாங்கிறதுக்காக தான் அவர் வெளியில் வந்தார். அப்படி வெளியில் வந்ததுக்காக 13 பேர் தற்கொலை பண்ணி செத்தாங்க. வைகோ வந்து கட்சியிலேருந்து நீக்கிட்டாங்கன்னா அப்படின்னு சொல்லி பாடுபட்டவங்கலாம் பல பேர் இருக்கையில் வைகோ கட்சி தனி கட்சி ஆரம்பித்த அவர் இன்னைக்கு வந்து அந்த கட்சியில் அடுத்த அரசியல் வாரிசாக யாரை கொண்டு வந்திருக்காருன்னா அவரோட மையம் துரை வையாபுரியவே வந்து அரசியல் வாரிசாக கொண்டு வந்திருக்காரு. சரி, நீங்கள் தனி கட்சி ஆரம்பிச்சிங்க, நீங்கள் பெரிய லெவலில் நீங்கள் திமுக எதிர்த்து அரசியல் ஆரம்பிச்சு நீங்கள் பெரிய லெவலில் வந்துட்டீங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எம்பி சீட்டு கேட்டு வாங்குறாரு. அந்த ஒரு எம்பி சீட்டும் அவரோட பையனுக்கே கொடுத்துட்டாரு. தன்னோட அரசியலில் தன்னோட வாழ்நாள் முழுவதும் அரசியல் கட்சிக்கு மதிமுகவுக்காக வைகோவுக்காகவே கட்சியில் இருந்த பல பேர், நம்ம முக்கியமாக சொல்ல போனோம்னா இன்னைக்கு மயிலை அவர் பேர் அவரெல்லாம் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவர் கட்சியிலேருந்து நீக்கி இன்னைக்கு வந்து அவர் வெளியில் போகிற ஒரு சூழ்நிலை கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அப்படி நீங்கள் அரசியலில் நீங்கள் பின்னோக்கி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சாராயம் ஒழிக்கணும்னு சொல்லி நடைபயணம் போகிற வைகோ அவர்கள் அந்த சாராயத்தை ஒழிக்கணும்னு சொல்லி அவரை கூப்பிட்ற யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர். அவர் நினச்சா ஒரு நிமிஷத்தில் ஒரு கையெழுத்து போட்டு இன்னைக்கு வந்து சாராய கடைகளை மூடிடலாம். சார் சொல்கிற மாதிரி வெறும் 1% தான் அதில் வருமானம் வருதுன்னா அதை மூடுறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? 1% தானே அதில் வருமானம் வருது, அதை மூடிட்டு போக வேண்டியதானே நீங்கள்? ஏன் அதை மூட மாட்டேங்கிறீங்க? உங்கள் கூட இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் நினச்சா ஒரு நிமிஷத்தில் கையெழுத்து போடக்கூடிய இதை அவரை வச்சே இன்னைக்கு வந்து இந்த நடைபயணத்தை தொடங்குறீங்க அப்படின்னா அப்போ யாரை ஏமாற்ற பார்க்குது மதிமுக? அப்போ யார் இந்த மாதிரி ஒரு கட்சியோட கூட்டணி வைத்துக்கொண்டு ஒரு ஆட்சி அதிகாரத்தில் கூட பங்கு கேட்டோம்னா நம்மளை எங்கே வெளியில் அனுப்பிச்சி விட்ருவாங்களோ, கூட்டணியிலேருந்து துரத்தி அடிச்சிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு சூழலில் இன்னைக்கு வந்து மதிமுக வந்து இன்னைக்கு பயணம் பண்ணிட்டு இருக்கு. கேட்க வேண்டியதானே, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேணும்னு சொல்லி கேட்க வேண்டியதானே? கேட்டு பார்த்துட்டு அடுத்த நிமிஷம் அந்த கட்சியில் அவங்க கூட்டணி, ஏன்னா மதிமுகவை திமுகலேருந்து வெளியில் போச்சுன்னா மதிமுக கூட்டணி சேர்த்துக்கிறதுக்கு இங்கே ஆளே கிடையாது. நான் அடித்து சொல்கிறேன்.